இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக கரூர் காங்கிரஸ் எம்பி திருமதி ஜோதிமணி நம்மோடு இணைகிறார். வணக்கம் மேம். பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது, தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை தொண்டர்களுக்கு விதிச்சிருந்தாங்க. இருந்தாலும் கூட இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இப்ப என்ன நடந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான நேரம் கிடையாது. இது இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நம்ம எவ்வளவு விரைவா காப்பாத்தணுமோ அவ்வளவு விரைவாக காப்பாத்தணும். ஏன்னா ஏற்கனவே 10 பேர் இறந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதனால முழு மாவட்ட நிர்வாகமும் ரெடியா இருக்காங்க. நானும் இன்னைக்கு சென்னையில முதலமைச்சரை பார்த்துட்டு இப்பதான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசியிருக்கோம், மருத்துவத்துறையிட்ட பேசியிருக்கு. கரூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதை எதிர்கொள்ள தயாரா இருக்கும். இருந்தாலும் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்தும் மருத்துவர்களை வரவழைச்சிருக்கோம். அதனால அமைச்சர்களும் அங்க போய்கிட்டு இருக்காங்க இப்ப. அதனால கரூர் மக்கள் கரூர்ல ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் தான் கரூர்ல. இப்படி ஒரு பெரிய டிராஜடியை நாங்க எதிர்கொண்டதே கிடையாது. அதனால மக்கள் பதட்டப்படாம இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இருக்கிறவங்களை மருத்துவமனைக்கு வர்றவங்க மயக்கம் அடைஞ்சிருக்கிறவங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு முழு நோக்கோட தான் மொத்த மாவட்ட நிர்வாகமும் இப்ப செயல்பட்டு இருக்கு. அதனால மக்கள் பதட்டப்பட வேண்டாம். திருப்பியும் மீண்டும் உள்ள டவுனுக்குள்ள எந்த விதமான கூட்ட நெரிசல்லையும் சிக்க வேண்டாம்னு அவங்களை கேட்டுக்கிறேன் நான். இன்று காலையில நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தீங்க. அந்த நேரத்துல முதலமைச்சர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கி இருந்தாரு மேம்? இல்லைங்க, அது நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். இப்ப இது ஒரு மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நேரம். அதுக்கு மாவட்ட முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் நாங்க அங்க இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் முழு வீச்சுல மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஒரு இதுக்கு மேல பெரிய பாதிப்பு இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம அதில் தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி மேம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.